இப்ப எதிர்பார்த்தல் கொடுக்கணும் அப்படின்னா நாங்கள் அடிக்கடி சொல்றது, உன்னுடைய முதல் 1000 நாட்கள், the first 1000 days அப்படிம்பாங்க. குழந்தை ஊம்புல கருப்பையில இருந்து வெளியே வந்த முதல் 1000 நாட்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் சீராட்டி பாராட்டி நம் சமூகம் பல விஷயங்களை நுணுக்கமா நிறைய விஷயங்களை நம்ம வாழ்வியலோடு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அத்தனையும் நம்ம தொலைச்சிட்டோம். இது ஏதோ ஒரு காரணம் சொல்லி என்னால முடியல, இது சரியில்லை, உர மருந்துன்னு ஒண்ணு கொடுப்போம் நாங்க சித்த மருத்துவத்துல. அன்னைக்கு ஒரு இதா தனித்தனியா உரைச்சி தாய்ப்பால் இழைச்சி கொடுத்தாங்க. உர மருந்துன்னு சொல்லி மாசிக்காய், கடுக்கா, சுக்கு, திப்பலி, அதிமதுரம், இது எல்லாத்தையும் போட்டு, அக்கரகாரம், இதெல்லாம் அதிமதுர கஷாயம் போட்டு அரைச்சி ஒரு குச்சி மாதிரி வச்சு அதை பிறந்த ஒரு 10 நாள்ல இருந்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் இழைச்சி வைப்பாங்க. நிறைய நவீன அறிவியல் படித்தவங்க அதெல்லாம் தேவையில்லை, குழந்தைக்கு 6 மாசம் எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே பல பேர் விட்டுட்டாங்க. ஒரு முறை இப்படித்தான் ஒரு பெரிய விவாதம், ஒரு 15-20 ஆண்டுகள் இருக்கும். ஒரு மிகப்பெரிய தமிழ் பத்திரிகையில எழுதிட்டாங்க, இது மாதிரிலாம் வசம்பு சேர்ந்தெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்க. வசம்பு சேர்ந்ததுன்னா, வசம்பு தெரியுமா, அதுல அர்சாலிக் ஆசிட்னு ஒண்ணு இருக்கு, அது நரம்பை பாதிக்கும் அப்படின்னு எழுதிட்டா. அவங்களும் அதை விற்கிறதுக்கு ஒரு பெரிய வெளியே போஸ்டர் போட்டு, வசம்பு சேர்த்தால் பேச்சு வராது, அதுக்கு பேரே பேசாத குழந்தைய பேச வைக்கிறதுக்கு தான் வசம்புங்கிறது. ஆனா அப்படிலாம் போட்டாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், நீங்க போட்டீங்களே, இந்த ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற, அப்புறம் அந்த எழுதின டாக்டர் எழுதின அந்த மருத்துவமனையில வேலை பார்க்குற அத்தனை பேர்கிட்டையும் ஒரே ஒரு சர்வே எடுங்க, யாராவது வசம்பு நான் எடுக்கல அப்படின்னு சொன்னா இன்னையோட தூக்கி விட்டுருவோம். ஒரு சும்மா ஒரு வாதத்துக்கு எல்லார்ட்டையும் கேட்டா, அங்க வேலை செஞ்ச 200 பேரும் அவங்க அம்மா அப்பா வசம்பு கொடுத்துருக்காங்க, உர மருந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு அதில் யாரெல்லாம்ப்பா பேசாம இருக்கீங்க, யாருக்கெல்லாம் கை கால் வழங்காம போச்சு, ஒருத்தரும் இல்லையே, அப்புறம் ஏன் இப்படி எழுதுனீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல நவீன அறிவியல்ல அர்சாலிக் ஆசிட் இது மாதிரி நரம்பை பலகீனப்படுத்தும். அர்சாலிக் ஆசிட வசம்பை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, வசம்பை அப்படியே அரைக்க மாட்டாங்க, பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க, அதை சுட்ட கறியை தான் பயன்படுத்தும். வசம்பை சுடுவாங்க. வசம்பை சுட்டா அதுல இருக்க ஆர்சாலிக் ஆசிடுடைய எரித்தன்மை 25 டிகிரியில அது காணாம போயிடும். 25 டிகிரியில மேல போயிடும். அது ஒண்ணு அன்னைக்கு இருந்த சித்தர்களுக்கு தெரியாது. 25 டிகிரியில் இதுல இருக்கக்கூடிய பீட்டா ஆர்சாலிக் ஆசிட் வெளியே போகலாம் தெரியாது. சுட்டுட்டா அது கெட்டு போகாது அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சதுல அப்படி வசம்பை பயன்படுத்தி தான் அன்னைக்கு உர மருந்து செய்யறப்ப எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அதை மறந்துட்டோம். ஒருத்தர் ஏன் அதை கொடுக்க சொல்றோம் அப்படின்னா, குழந்தை பருவத்தினுடைய கட் இம்யூனிட்டி இருக்கு இல்லையா, குடல்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் நலமா பாதுகாக்கணும். அதுக்கு அந்த அந்த உர மருந்துங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆட்டிசம் மாதிரியான பல குழந்தைகள் 8 மாசம் வரைக்கும் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் ஆட்டிசம் வந்துருச்சு, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரத்துக்குள்ள இருக்காங்கன்னா முக்கியமான காரணம் குடல்ல இருக்கக்கூடிய உயிரிகள் நலமா இல்லை. அப்போ அதை சரி செய்வதற்கான மருந்து அந்த உர மருந்து. ஸோ இப்படி எண்ணற்ற நம்முடைய பாரம்பரியமும் மரபும் சித்த மருத்துவம் சொன்ன பல விஷயங்கள் நம்ம கிட்ட நம்ம குடும்பத்துல பொதிந்து இருக்கிறது. நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு உலகம் போற்றக்கூடிய உன்னதமான பணியை வனம் ஃபவுண்டேஷன் மூலமாக நீங்கள் அத்தனை பேரும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமான தலைமுறையாக கொண்டு வருவதற்கு சற்று கரிசனத்தோடு, சற்று மெனக்கடலோடு, நம் மரபில் சொன்ன பல விஷயங்களை அறிவியல் கண்களோடு பார்த்து, அதுக்காக அத்தனையும் நான் சொன்ன அந்த காலத்துல அவ்வளவு நல்லது நான் சொல்ல என்னைக்குமே நான் சொல்ல மாட்டேன். அதுலயும் பல மடமைகள் சில விஷயங்கள்ல வந்திருக்கலாம், தவறுகள் நடந்திருக்கலாம், பாட வேறுபாடுகள் உள்ள போயிருக்கலாம். அவற்றையெல்லாம் அறிவியல் கண்களை வைத்து களைந்து மரபின் உன்னதத்தை மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய பணியையும் நாம் ஏற்று செய்வோம்.